எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை பத்தினா அல்லது இந்த வீடியோவை பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னியா ராசி அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த நவம்பர் மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போது, யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. கன்னியா ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசியுடைய 2வது நட்சத்திரமா வரும். அவருடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். கன்னியினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில், அதாவது புதனுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கு இந்த மாதத்துடைய முதல் பகுதியில். 2வது பகுதியில் வக்ரம் பெற்று ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருவாருங்க. அதே மாதிரி குடும்பஸ்தானத்துல சூரியன் சுக்கிரனுடைய ஆதிக்கங்கள், விரையாதிபதி குடும்பஸ்தானத்துல உட்காந்து நீசமா இருக்கார். அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில காலங்களாவே பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்ததுனால கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வந்து விலகும். அதாவது குடும்ப உறவுகளால், குடும்பம் சார்ந்த அமைப்புகளால் உங்களுக்கு செலவுகள், விரயங்கள் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்துக்காக கொஞ்சம் அதிகமான செலவு செய்வீங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம லாபஸ்தானம் வலுத்திருக்கு. 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற அமைப்புல இருக்காரு குரு பகவான். அப்ப மனைவியால், கணவனால் உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார ரீதியாக உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம். 2வது கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாச்சும் ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி வச்சு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, 4-5 பேரோட சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். இதனால் வரைக்கும் தனித்திருந்தார். சரிங்களா? குரு பார்வை இல்லாம இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள், வியாபாரம் டல்லா போறது, மந்தமா போறது, இது போன்ற அமைப்புல கொடுத்திருப்பாருங்க. ஆனா இப்ப வந்து குருவுக்கு, அதாவது குரு பகவான் சனியை வந்து பார்க்கறதுனால வியாபாரம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். சூடு பிடிக்க ஆரம்பிக்கும், வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும், கூட்டு தொழில லாபங்கள் சற்று அதிகமாக கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே போல 2ஆம் இடம் வலுக்கிறதுனால, அதாவது சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சிலையும் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். கணவன் மனைவி இடையே அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து விலகும். 2வது ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் வலுத்து குரு பார்வையில இருக்கார். எப்பவுமே கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறத விட 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்புங்க. சரிங்களா? இப்போ 3ஆம் இடத்துல வலுக்கும் போது தைரியத்தையும் துணிச்சலையும் மிகைப்படுத்தி கொடுப்பார். யாரா இருந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன விஷயமா இருந்தாலும் என்னால சமாளிக்க முடியும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் சமாளிச்சு முன்னுக்கு வருவேன்ற ஒரு தன்னம்பிக்கை வந்து செவ்வாய் கொடுப்பார். அதே மாரி வழக்குகள், ஏன்னா செவ்வாய் வந்து சிகப்பு நிறத்தை குறிக்கின்ற கிரகம். அப்போ சிகப்பு நிற கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்கள், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் இது சார்ந்த விஷயங்கள்ல வெற்றியை கொடுப்பார் நிச்சயமா. எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில உங்களுக்கு சாதகமான முடிவுகள் தற்போது கிடைக்கும். தைரியத்தையும், துணிச்சலையும், தன்னம்பிக்கையும் செவ்வாய் கொடுப்பாருங்க. அதே மாரி இந்த காலகட்டத்துல வேலை மாற்றம், இடமாற்றம் சார்ந்த விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ரொம்ப நாளா ஒரு கம்பெனில இருக்கேன் சார். இன்னொரு ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. வேலை மாறலாமான்னா தாராளமா மாறலாம். அதாவது இடமாற்றத்திற்கு ஒரு உகந்த ஒரு காலகட்டம். அதாவது ஒரு சின்ன இடமாற்றமாச்சும் கண்டிப்பா வாழ்க்கையில நடக்குங்க உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த நவம்பர் மாதத்துல. 2வது இந்த மாதத்துடைய 2வது பகுதியில பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்ரம் பெற்று 3ஆம் இடத்தையும், 5ஆம் இடத்தையும், 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார். அப்போ 5ஆம் இடத்த குரு பார்த்துட்டாவே, 5ஆம் அதிபதிய குரு பார்த்துட்டாவே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். கடினமா உடல் உழைப்ப போடுறத விட, அதாவது ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்றது சிறப்பு இந்த காலகட்டத்தில். சரிங்களா? அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும், அல்லது உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவாச்சும் கிடைக்கும். 2வது 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தையும் குரு பகவான் தொடர்பு கொண்டனால திருமணமான பெண்களுக்கு இன்னும் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம், புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்கள் கிடைக்காம இருக்கும், தற்போது கிடைக்கும். ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் தாராளமா ட்ரீட்மெண்ட் எடுங்க. கண்டிப்பா ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவரான விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும். அதே போல ராசிக்கு 6ஆம் இடம், ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு கேதுக்களோட தொடர்புகள் இருக்கிறதுனால 12ஆம் இடம், அதாவது 12ஆம் இடத்துல பொதுவா கேது இருக்கும்போது என்னன்னா, கொஞ்சம் தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு மாரி எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடயே இருக்கிறது, இது போன்ற விஷயம்லாம் கொஞ்சம் உண்டு பண்ணி குடுப்பாருங்க.
6ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. போதுமான அளவுக்கு மட்டும் கடன் வாங்குங்க. அளவுக்கு மீறி கடன் வாங்காதீங்க. சரிங்களா? ஏன்னா ராகு எதையுமே மிகைப்படுத்தி கொடுத்துக்கிட்டே போவார். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அத கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிறது சிறப்பா இருக்கும். அதே மாரி இந்த மாதம் குறிப்பா 2 நபர்களோட ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு. அது யார் யார்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி வாழ்க்கை துணையார், கணவன் அல்லது மனைவியால் உங்களுக்கு நல்லதொரு ஆதாயங்கள், உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு சில உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது நண்பர்களால் ஒரு சில ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். 2வது செவ்வாய், சகோதர காரகன் அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல வலுத்து குரு பார்வையில இருக்கார். தனித்து இருக்கிறத விட குருவினுடைய பார்வையில இருக்கிறது சிறப்பு. தனித்த செவ்வாய் 3ல வலுப்பெறும்போது என்னன்னா, ஒரு மாரி என்ன சொல்றதுங்க, ஓவர் கான்ஃபிடென்ட்ட கொடுப்பார். அதாவது அசட்டு துணிச்சல்ல ஒரு மாரி என்ன சொல்றதுங்க, நீங்களா இறங்கி பிரச்சனையில மாட்டிப்பீங்க. ஆனா குரு பார்த்த செவ்வாய் கண்ட்ரோலா இருக்க வைப்பார். கண்ட்ரோல் அதாவது ஒரு அந்த ஒரு என்ன சொல்றதுங்க, கோவத்திலயும் பார்த்தீங்கன்னா, யார்ட்ட கோவப்படணும் அவங்கட்ட தான் கோவப்படுவீங்க. எங்க கோவப்படணும் அங்க தான் கோவப்படுவீங்க. அதாவது தப்புக்கு துணை போக மாட்டீங்க. உண்மையா, நேர்மையா இருப்பீங்க இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும். அதே மாரி 3ஆம் இடத்துல செவ்வாய் வளர்க்கறனால சகோதர, சகோதரிகள் வழியில, ரத்த பந்தம் சார்ந்த உறவுகள் வழியில நல்லதொரு ஆதாயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதம் ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு காலகட்டமா தான் இருக்குங்க. கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் விட்டு குடுத்து போகணும். குடும்பம் சார்ந்த உறவுகளால், குடும்பம் சார்ந்த நபர்களால் கொஞ்சம் செலவுகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.